2 நாட்களாக மிகப்பெரிய அளவில் ஒரு டெரர் நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சாங்க. நேற்று அதிகாலை பேப்பரில் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் ஒரு டாக்டர் மிகப்பெரிய கெமிக்கல் வெப்பன் தயாரிக்கிறதுல, அதாவது ஆமணக்கு விதை புண்ணாக்கிலிருந்து எடுக்கிற ஒரு விஷம், அதை பிரசாதத்திலேயோ இல்லை குடிநீர்லேயோ கலந்தீங்கன்னா பல ஆயிரம் பேருக்கு பாதிப்பு கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் கண்டுபிடிச்சா அவருடைய பேங்க்கில் AK-47 அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அவர் சொல்ல 300 கிலோ ஃபஸ்ட்டு RDX எடுக்கிறாங்க. அப்புறம் அவர் கொடுத்த அட்ரஸுக்கெல்லாம் போனால் இன்னொரு டாக்டர்கிட்ட 291 எடுக்கிறாங்க. அதன் பிறகாக வேறு இதில் மொத்தம் கிட்டத்தட்ட நேற்றைக்கு மாத்திரம் 2900 கிலோ RDX தயாரிக்கக்கூடிய அமோனியம் நைட்ரேட் மெட்டீரியல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் நினச்சி பார்க்க முடியாத அளவில் டேமேஜ் பண்ண முடியும். பட் கடந்த 20 நாட்களாக ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. இது பத்திரிகையால் டார்கெட் பண்ணி வருதோ, ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு நாளைக்கு 10 கால் சீரியஸாக தென்படுகிறது அப்படின்னு சொல்லி செக் பண்ணாலே 300 கால் செக் பண்ணணும். பல நாட்கள் சிலிண்டர் குண்டுன்னு சொன்னாங்க, அப்புறம் கார் குண்டுன்னாங்க, அதுக்கப்புறம் என்ஐஏக்கு கொடுத்தாக வேண்டும் என ஆதாரமெல்லாம் வந்தப்புறம் என்ஐஏ எடுத்தால் இவர்கள் தான் செக் போஸ்ட்டில் ஒரு இன்ஸ்பெக்டரை கொன்னதாக இருக்கட்டும், முடிப்பியில் வெடித்தது எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குன்றாங்க. ஸோ இதன் பின்னால் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் என்ற ஒரு மேனுவல் காஷ்மீரின் ஜெய்ஸ்ரீ முகமது அந்த கேங்கு உடைய ஒரு மேனுவலில் கிடச்சிதுன்னாங்க. அதனுடைய வீழ்ச்சி தானே இது. இதை எப்படி சமாளிக்க போகிறோம்? ஏன்னா இது ஒரு பக்கம் பணிபுரிஞ்சிருக்கான்றாங்க. ஸோ இப்படி படித்தவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு, அதாவது அவர்களுக்கு இந்தியா என்ற ஒரு நாடு இதை தாண்டி தங்களுடைய மதக்கடமை என்பது போல மூளை செலவை ஆகப்பட்டிருக்கிறார்கள். இதை முழுமையாக தடுக்கணும். 9 பேர் இறந்திருக்காங்க பக்கத்தில். ஸோ அந்த காரில் இருந்த டிரைவர் உட்பட பக்கத்தில் இருந்த 20 கிலோமீட்டர் உட்பட எல்லோருக்கும் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் 9 பேர் இறந்திருக்கிறார்கள். 24 பேர் என்னமோ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனதில் 6 பேர் பலத்த காயத்துடன் ICUவில் இருக்காங்கன்றாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று இரவுலேருந்து புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தி, டெல்லியில் ஒரு கார்லேருந்து வெடித்த ஒரு பாம் ஃப்ளாஷ் அப்படிங்கிற ஒரு செய்தி நாட்டையே உலுக்கியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். திரைப்பிரபலங்கள்லேருந்து பலர் டெல்லியில் உயர் பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடத்துல எப்படி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது, அதுவும் செங்கோட்டை அருகில் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தில் காரில் வெடிகுண்டு மருந்துகளை நிரப்பிக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு எங்கே மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபரை CCTV மூலியமாக பிடிச்சி அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு, பின்னணியில் எதனால இந்த சம்பவம்? இல்லை, சம்பவம் நடந்திருக்கு. டெல்லியில் ரெட் ஃபோர்ட் என்ற அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் 1வது பில்லர் கிட்ட சிக்னல் போட்டுற நேரத்தில் மெதுவாக வந்த I-20 காரு ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் HR 26C7674 என்ற கார்லேருந்து வெடிச்சிருக்கு. HR ஹரியானா. ஸோ அந்த காரில் இருந்த டிரைவர் உட்பட பக்கத்தில் இருந்த 20 கிலோமீட்டர் உட்பட எல்லோருக்கும் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் 9 பேர் இறந்திருக்கிறார்கள். 24 பேர் என்னமோ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனதில் 6 பேர் பலத்த காயத்துடன் ICUவில் இருக்காங்கன்றாங்க. அவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஜெயபிரகாஷ் நாராயணன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. லோக்நாயக் LNJPன்னு சொல்லுவாங்க, லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், 2 நாட்களாக மிகப்பெரிய அளவில் ஒரு டெரர் நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சாங்க. நேற்று அதிகாலை பேப்பரில் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் ஒரு டாக்டர் மிகப்பெரிய கெமிக்கல் வெப்பன் தயாரிக்கிறதுல, அதாவது ஆமணக்கு விதை புண்ணாக்கிலிருந்து எடுக்கிற ஒரு விஷம், அதை பிரசாதத்திலேயோ இல்லை குடிநீர்லேயோ கலந்தீங்கன்னா பல ஆயிரம் பேருக்கு பாதிப்பு கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நெட்வொர்க்கு. இது காலையில் முந்தா நேற்று சாயந்தரம் நியூஸ் நேற்றைக்கு காஷ்மீரில் இருக்கிற ஒரு டாக்டரை பிடிச்சால் அவருடைய நெட்வொர்க்கில் கண்டுபிடிச்சா அவருடைய பேங்க்கில் AK-47
கிடைக்குங்க. AK-47லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அவர் சொல்ல 300 கிலோ ஃபஸ்ட்டு RDX எடுக்கிறாங்க. அப்புறம் அவர் கொடுத்த அட்ரஸுக்கெல்லாம் போனால் இன்னொரு டாக்டர்கிட்ட 291 எடுக்கிறாங்க. அதன் பிறகாக வேறு இதில் மொத்தம் கிட்டத்தட்ட நேற்றைக்கு மாத்திரம் 2900 கிலோ RDX தயாரிக்கக்கூடிய அமோனியம் நைட்ரேட் மெட்டீரியல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் நினச்சி பார்க்க முடியாத அளவில் டேமேஜ் பண்ண முடியும். இந்த நெட்வொர்க்கை சேர்ந்தவர் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் ஆகுது. இன்னைக்கு நேற்றைக்கு அந்த கார் வெடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அது எங்கேருந்து வந்தது, எதை நோக்கி போனது அப்படிங்கிற இதில் வச்சு அதை ஓட்டி வந்தவர் டாக்டர் உமர் நபி என்பவர் என்பதும், இவர் அங்கே இது ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் இருக்கிற அல்ஃபஹா யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்தவர் என்றும், இவர் காஷ்மீரின் புல்வாமாவை சேர்ந்தவர் என்பதும் கண்டுபிடிச்சிருக்கு. காஷ்மீரில் புல்வாமா தான் அவரோட சொந்த ஊர். அவருடைய சொந்த ஊர். அந்த வீட்டுக்கு போய் அவங்கள்ட்டே கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லாஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை பேசினப்போ வாங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். காலேஜில் எக்ஸாம் இருக்குது, இப்போ வர முடியாது, அடுத்த 4-5 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னார்னோ 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை வருவார்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் இதையெல்லாம் தடுக்க முடியுமா? இப்போ நீங்கள் சொன்ன இவர்கள் எல்லாம் சொன்னார்கள்னா, இன்னைக்கு கடந்த ஒரு 20 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த இவர்கள் வீட்டுக்கு ஃபோனு, அவர்கள் வீட்டுக்கு வெடிகுண்டு வச்சுருக்கோன்னு ஃபோன் வருதுன்றாங்க. இது மாதிரி ஃபோன்கள் சர்வசாதாரணமாக ஏர்போர்ட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 100கணக்கில் வந்து அதை ஸ்க்ரீன் பண்ணி டவுட் வரதை செக் பண்ணுவாங்க. பட் எப்போ நமக்கு இந்த காலர் ஐடென்டிட்டிலாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் எல்லாம் வருது, ரொம்ப குறைய ஆரம்பிச்சிது. பட் கடந்த 20 நாட்களாக ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இது பத்திரிகையாளர் டார்கெட் பண்ணி வருதோ, ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு நாளைக்கு 10 கால் சீரியஸாக தென்படுகிறது அப்படின்னு சொல்லி செக் பண்ணாலே 300 கால் செக் பண்ணணும். ஐ மீன் ஒரு இடத்துல ஏர்போர்ட்டில் மாத்திரம். அதே மாதிரி எத்தனை ரயில்வே ஸ்டேஷன், இப்போ மெட்ராஸ்னு எடுத்துக்கிட்டால் முக்கியமானது 2 ஸ்டேஷன் வரும். அதை தாண்டி பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் போட்டிங்க, கோயம்பேடு இதுக்கெல்லாம் பார்க்கணும்னா இந்த அப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு நாளைக்கு 100 இடத்துலன்னா ஒரு மாதத்துக்கு 3000 இடத்துல. ஆனால் 6 மாதம் எந்த ஆக்சிடெண்ட்டுமே நடக்காமல் இருந்துட்டு ஒரு வெடி வந்தாலும் நிச்சயமாக மக்கள் பாதிப்பு. இப்போ இந்த சம்பவத்தை என்ன சொல்றாங்கன்னா 2011 டெல்லி நீதிமன்றத்தில் நடந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு ஒரு பெரிய தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதான் இது வந்து அதான் சொல்கிறேன். என்னன்னா உங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் 10 அட்டெம்ப்ட் ஆகி 10ல் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு 100 அட்டெம்ப்டில் 1 சக்ஸஸ் ஆனாலும் நம்மளுடைய இமேஜ், மக்கள் அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கும். எனவே போலீஸ் வந்து சாதாரணமாக எந்த ஒரு ஃபேக் காலையும் கூட அவ்வளோ எளிதாக, அதாவது புலி வருதுன்னு சொல்லிட்டு வர்றப்ப யாரும் அதை ஹெல்ப் பண்ண வரலங்கிற மாதிரி இருக்க முடியாது. அதை மீறி இது நடந்திருக்கு. எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுலாம் நேற்று உடனடியாக எடுத்து ராத்திரி நேற்று 10 மணிக்கெல்லாம் புல்வாமாக்கே அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப தெரியுது. ஆனால் எவ்வளவுதான் பண்ணினால் கூட இதை தாண்டி எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்கிறது. நமக்கு உட்காந்து கோவையில் அந்த இது தீபாவளிக்கு முதல் நாள் ஒரு வெடிகுண்டு வெடிச்சது. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், பல நாட்கள் சிலிண்டர் குண்டுன்னு சொன்னாங்க, அப்புறம் கார் குண்டுன்னாங்க, அதுக்கப்புறம் என்ஐஏக்கு கொடுத்தாக வேண்டும் என ஆதாரமெல்லாம் வந்தப்புறம் என்ஐஏ எடுத்தால் இவர்கள் தான் வந்து செக் போஸ்ட்டில் ஒரு இன்ஸ்பெக்டரை கொன்னதாக இருக்கட்டும், முடிப்பியில் வெடித்தது எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குன்றாங்க. ஸோ இதன் பின்னால் அதாவது 100க்கு 99 நமது சிறுபான்மை சமூகத்தினர் எல்லாம் அமைதியை சார்ந்தவர். ஆனால் 1-2% வெளிநாட்டு தொடர்போடு இருந்து கொண்டு இதை பரப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த மெட்டீரியல் வரதுக்கு என்ன, நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவர் அமேசான் மூலமாக ஆர்டர் பண்ணி கலெக்ட் பண்ணி வெடிகுண்டு தயாரிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வந்தது. இப்போ நீங்கள் அமோனியம் நைட்ரேட்டு இந்த மெட்டீரியல்லாம் வந்து அவ்வளவு எளிதாக யாரும் ஆர்டர் பண்ணி வாங்க முடியாது. சைனைடுன்னு சொல்கிறோம். இந்த சைனைடு நான் என்ஜினியராக பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வேணும். அந்த 25 கிராம் நான் வாங்கணும்னு சொன்னால் சென்னை மார்க்கெட்டில் போய் என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து எல்லாம் பண்ணால் தான் கொடுப்பாங்க. இப்போ 3000 கிலோ அமோனியம் நைட்ரேட்டை வாங்கியிருக்காங்க. ஏன்னா சிவகாசி போன்ற ஏரியாவில் ஓரளவு கிடைக்கும், ஏன்னா அங்கே வந்து இது வந்து பட்டாசுக்கு தயாரிக்கிறதுக்கு. பட் இவங்க சொல்கிற அந்த ஏரியாக்களில் அவ்வளவு இதை வந்து கலெக்ட் பண்ணி இதில் இருப்பவர்கள் எல்லாம் ஒயிட் காலர் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. அதாவது முழுக்க படித்தவர்களாக டாக்டர்கள், பேராசிரியர்கள் இவர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் இதுவுமே கடைசியாக 3000 கிலோ போயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட்டாவது பண்ணிட்டு போகணும் என்று உமர் நபி கோவத்தில் பண்ணாரா என்ற சந்தேகமும் பார்வையும் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதற்கு பின்னால் இன்னொன்று, சாதாரணமாக பாம்பு வெடித்தால் அங்கே வந்து உங்களுக்கு ஆணிகள், இரும்பு ஒயர்கள் இப்படி வெடித்து பக்கத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் அடிபடணும் அப்படின்னு உள்ளே போட்டு அதை பிணைப்பாங்க. இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப எளிதாக மெட்டல் டிடெக்டரில் மாட்டிடும்
ரிமோவபிள்னு சொல்லிட்டு இவங்க முழுக்க முழுக்க ஐஇடின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிவைசஸில் இதை எப்படி தயாரிக்கணும்னு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் என்ற ஒரு மேனுவல் காஷ்மீரின் ஜெய்ஸ்ரீ முகமது அந்த கேங்கு உடைய ஒரு மேனுவலில் கிடச்சிதுன்னாங்க. அதனுடைய வீழ்ச்சி தானே இது. இதை எப்படி சமாளிக்க போகிறோம்? ஏன்னா இது ஒரு பக்கம் மத நம்பிக்கைங்கிற உணர்வுலையும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு சிறிய கேங்கையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா ஐ லவ் முகமதுன்னு ஒரு மூமெண்ட்டை கொண்டு போயிட்டு பெருசாக அங்கங்கே பேனரு இதெல்லாம் வைக்கிறது, அது மாதிரி ஒரு பழக்கம் அவர்கள் மதத்தில் இத்தனை நாள் கிடையாது. ஸோ இதை தடுத்தா எங்களுடைய மத நம்பிக்கையில் கை வைக்கிறீர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ அதை ஒரு ஷீல்டாக வச்சுக்கிட்டு நேத்தோ முந்தானத்துக்கு தான் PFI உடைய 71 பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அந்த முன்னாள் அரசியல் கட்சி இந்நாள் பயங்கரவாத அமைப்புன்னு தடை செய்யப்பட்டோடு 71 கோடிகள் முடக்கப்பட்டன அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கா? அஹமதாபாத்தில் ஒரு டாக்டரை படித்து சைனாவில் படித்த டாக்டரை ஆமணக்கு புண்ணாக்கிலிருந்து விஷத்தை கண்டுபிடிச்சு அதை ரசாயன கெமிக்கலாக உணவுலேயோ அல்லது பிரசாதத்திலேயோ கலக்கும் திட்டம் வச்சுருந்தான்னு வருது. இப்போ இந்த பக்கம் அவன் இவன் அல்ஃபலா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸராக இருக்கவன், அதுலேயே இருக்கிற இன்னொரு டாக்டரும் நேற்றுக்கு 300 கிலோ பிடிச்சாங்க. அதே மாதிரி இவன் இதற்கு முன்னால் ஜம்மு காஷ்மீரில் வேறு 2 காஷ்மீரில் ஸ்ரீநகர் யூனிவர்சிட்டிலையும் வேறொரு யூனிவர்சிட்டிலையும் பணிபுரிஞ்சிருக்கான்றாங்க. ஸோ இப்படி படித்தவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு, அதாவது அவர்களுக்கு இந்தியா என்ற ஒரு நாடு இதை தாண்டி தங்களுடைய மதக்கடமை என்பது போல மூளை செலவை ஆகப்பட்டிருக்கிறார்கள். இதை முழுமையாக தடுக்கணும். 9 பேர் இறந்திருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஜைன கோவில் இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட போய் பார்த்தா அங்கே இறந்தவருடைய தலை கடந்து தான், அதை தாண்டி பல ஃப்ளஷ் அந்த காருடைய பார்ட்டு இதெல்லாம் கடந்த கிட்டத்தட்ட 50 மீட்டர் தாண்டி போயிருக்குன்னா அந்த பாம் முதல்ல இது வெறும் இதுவாக இருக்கலாமா? இல்லை இப்போ சிலிண்டர்லாம் உங்கள் கார் எல்லாம் எல்பிஜி சிலிண்டரோ இல்லாட்டி LNG சிலிண்டர் அது வெடிச்சிருக்குமான்னு பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் வெடித்தா அதிகபட்சம் 2 மீட்டர் தான் போகும். இது 20 மீட்டர்லேருந்து 50 மீட்டர் தாண்டி பறந்து போயிருக்கு. அந்த பம்பரே ரொம்ப தூரம் போயிருக்கு. அப்படின்னு பார்க்குறப்ப மிக தெளிவாக இது ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு பாமாகத்தான் இருக்க முடியும். இது மனித வெடிகுண்டு என்பது இப்போ தெளிவாயிட்டு வருது. ஸோ கிட்டத்தட்ட யார் செய்தார்கள்? அந்த டாக்டர் உமர் நபி என்பவன் தான் காஷ்மீரில் புல்வாமாவை சேர்ந்தவன் தான் ஓட்டிட்டு வந்திருக்கான். இவன் அதாவது டெல்லியிலிருந்து நீங்கள் தாண்டி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் NCR அப்படிம்பாங்க. அது ஃபரிதாபாத் வரும், அதுக்கு பிறகு குர்கான் வரும். ஃபரிதாபாதுங்கிறது ஹரியானா வரும், இது குர்கான். இவன் இந்த ஃபரிதாபாத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்திருக்கான். ஸோ அதனால இப்போ அங்கேருந்து அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு செக் போஸ்ட்டுக்கு போகிற அந்த இதிலெல்லாம் எடுத்து இப்போ இவனுடைய ஃபோட்டோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோ அவன் தான் பண்ணிட்டான், அவனும் இறந்து போயிட்டான் அப்படின்றாங்க. ஸோ இந்த நிலைமையில் இதற்கு பின்னால் இருக்கும் கடைசி ஆட்கள் வரைக்கும் பிடிபட்டு இது பண்ணணும். மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ஒன்று சொன்னார், இனிமேல் இந்தியாவிற்கு எதிரான எந்த ஒரு சிறிய இயக்கம் என்றாலும் அது போராக பார்க்கப்படும் நாங்க. ஆனால் இதில் முழுக்க இந்தியர்கள் தான் இருக்கிறார்கள், பாகிஸ்தானியர் யாரும் இல்லை என்ற நோக்கம் கூட இருக்கு. இதை சொல்லணும்னு சொன்னால் 7 வருடம் முன்பாக இது துபாயுடைய ஒரு ஃபாரின் அமைச்சர் போய் பேட்டி கொடுத்திருப்பார். அவர் ஆங்கிலத்தில் பேசுவார். அவங்க இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு மொழிபெயர்க்க வசதி இருக்கு, எங்களுக்கு புரியும், நீங்க பேசலான்னு. இல்லை நான் தெளிவாக சொல்றேன்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாம் மனித நேயம், எங்களுக்கு குரான் தெரியும், அவர்களை சமாதானத்தில் கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் வருங்காலத்தில் அரபுகள் அல்லாதபடி உங்கள் நாட்டை சேர்ந்து முழுமையாக மூளை செலவைப்பட்ட பயங்கரவாதிகள் உங்களிடையே உருவாகுவார்கள் அப்படின்னு இப்ப அப்படி சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு காலையில மோடி அவர்கள் பூடான் நாட்டிற்கு பயணப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பார்த்தோமே. இங்க இப்படி நடந்திருக்கும் போது அவருடைய அந்த பயணம்ங்கிறது எப்படி பார்க்கறது சார்? ஒன்று சில எந்தெந்த விஷயங்கள் எந்த நேரத்தில் நடந்தது தான் ஆகணும். நம்ம அதுக்காக சாப்பிடாமல் இருக்க முடியாது, கொள்ளாமல் இருக்க முடியாது சார். இந்தியாவிற்கு 140 கோடி மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்கள், இப்போ நீங்கள் இதை இன்னைக்கு வெள்ளை கொண்டக்கடலை சாப்பிட்றீங்கன்னா அது அமெரிக்காவிலேருந்து வருது. நீங்கள் இந்த ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உக்ரைன்லேருந்து வருது. ஸோ இது போல் பல விஷயங்கள் அங்கங்கேருந்து கொண்டு வரணும். இன்னொன்று இதையும் அங்கேருந்து கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து ஒரு காலகட்டத்தில் அரபின் பெட்ரோல் டாலர்கள் தான் வந்துச்சு. அதன் பிறகாக முழுக்க இப்பொழுது இதில் போதை மருந்து இருக்குது. அது போதை மருந்து பணம் தான் அதுவும் நேற்றைக்கு திருப்பி இதில் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் இதிலிருந்து கஞ்சா போன்ற பொருட்களும், இன்னும் கென்யா போன்ற நாடுகளில் இருந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மெத்து போன்ற விஷயங்களும் அது தமிழகத்தில் ப்ராசஸ் செய்யப்பட்டு இங்கிருந்து கடல் மூலயமாக LTTE கடல்
கடற்புலிகள் வழியாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போய் பரவுகிறதுன்னு சொல்லி நேற்றுக்கு தான் டிடி நெக்ஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய கட்டுரை வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு போதைப் பொருள்லாம் வந்து சாதாரண பொருளாக இருந்தால் 1 கோடி 1 கிலோனால் அது டெக்னிக்கலாக மாற்றி விட்டால் 10 கோடி ஆகும். 9 கோடி லாபம்னா அவைகள் கொண்டு தான் AK-47 போன்ற விஷயங்கள் வாங்க முடியும். ஸோ இந்த நெட்வொர்க்கை முழுமையாக அடைக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட 11 வருஷங்களாக எந்த ஒரு பெரிய பாமும் வெடிக்காத 14 வருஷமாக வெடிக்காத நிலைமையில் இதன் பிறகு இப்படி ஒன்று நடக்குதுங்கிறது மிகவும் துன்பகரமான விஷயம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே செங்கோட்டையில் ஜனவரி 26 அன்னைக்கு போய் சீக்கிய கொடியை போய் ஏற்றினாங்க, காஷ்மீர் கனடாவை சேர்ந்தவங்கன்னு. என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமைதியாக போராட்டம் பண்ணால் தப்பு இல்லைங்கிறாங்க. அதே கனடாவில் பண்ணப்போ 2வது நாள் வந்து அவங்க டிராக்டரை வச்சுட்டு ரோடெல்லாம் பிளாக் பண்ணாங்க, உடனே காலி பண்ணாங்க. ஆனால் இந்தியாவில் 20 நாள் 30 நாள்னு பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே தடை செய்யப்பட்டு செய்யணும். ஏன்னா வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே இருக்கிறது ஒரு பிரச்சனை, இன்னொன்று அங்கேருந்து மதத்தின் அடிப்படையில் ஒரு சிறிய கும்பலை வந்து மூளைச்சலவை செய்து உங்கள் கடமை இங்கு அல்லாஹ்வின் ஆட்சி கொண்டு வரணும், அதுக்கு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் அப்படி என்று மூளைச்சலவை செய்யப்படுகிறார்களா? ஸோ இதையெல்லாம் தடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இதில் நம்முடைய 99 முகமதிய சகோதரர் 100க்கு 99 முகமது அமைதியை நோக்கித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இதற்கு தடை செய்து நமக்கு அவர்களை காட்டி கொடுத்து உதவ வேண்டும். அப்போ தான் இதை தடுக்க முடியும். ஓகே, அந்த காருக்குள்ள என்னதான் நடந்தது, எப்போ அந்த பாம் ஃப்ளாஷ் ஆகிறப்போ என்ன விஷயங்கள்லாம் நடந்தது சார்? இல்லை, 6:52 வாக்கில் சிக்னல் விழுந்திருக்கு. அதாவது அந்த செங்கோட்டை இது எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்டேஷனுடைய மெட்ரோ ஸ்டேஷன் வாசலில் இருந்த சிக்னல் விழுக இப்போ 1ஆம் நம்பர் இதில் வந்து அந்த பில்லரில் கிட்ட சிக்னலில் இது மெதுவாக வந்து நிறுத்திய நேரத்தில் வெடிச்சிருக்குன்றாங்க. ஸோ அதில் பக்கத்தில் இருந்த 9 பேர் செத்துருக்காங்க, 24 பேர் ஹாஸ்பிட்டலில் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஸோ இதை ஓட்டி வந்த நபரை இப்போ கண்டுபிடிச்சி பார்த்துருக்காங்க. இந்த காரில் மேலும் 2 பேர் இருந்தார்கள் என்றும், பின்னாடி இருந்த காரை கொஞ்சம் தள்ளி இருந்தவன் இறங்கி ஓட போனான்னு சொல்லி அவனை பிடிச்சிருக்காங்க. 13 பேரை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இதுவரைக்கும் செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ இதன் பின்புலம் எல்லாம் எடுத்து தான் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி காஷ்மீர் வரைக்கும் போயிருக்காங்க. அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் பல தகவல் வரும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.